ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கியூஎல் சீரிஸ். ஸோ இன்றைக்கி எஸ்கியூஎல் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அப்டேட் கொரி. ஸோ எஸ்கியூஎல்ல அப்டேட் கொரினா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட்னா என்னென்னா, அந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அப்டேட் கொரி. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. இதில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டேன், இல்லை அதை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் அப்டேட் அப்படிங்கிற query. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் இந்த அப்டேட் query நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நான் எந்த டேபிளை அப்டேட் பண்ண போகிறோன்னா அந்த டேபிளை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக அப்டேட்ன்ற கீவேர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த டேபிளை அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளை மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுன்ற டேபிளை அப்டேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணணும்னா நம்ம எந்த வேல்யூவை அப்டேட் பண்ணணும், அந்த வேல்யூவை என்னவா அப்டேட் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் அருண் அப்படிங்கிற ஒருத்தருடைய மார்க்ஸ் நான் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டேன். இங்கே 17 இருக்குது, ஆனால் அவர் மார்க்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்குது. நான் மார்க்கை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்கணுன்னா, செட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ அதை முதல்ல கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிற காலமுடைய நேம். இப்போ நான் மார்க்ஸ் அப்படிங்கிற காலமில் ஒரு வேல்யூவை நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த மார்க்ஸ் என்னவாக இருக்கணும்னா, நான் என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறேன்னா அந்த வேல்யூவை இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி 17 இருக்குது, ஆனால் அவருடைய மார்க் தப்பாகிடுச்சு. 75ன்றது தான் ஒரிஜினல் மார்க் அப்படின்றதுனால நான் இங்கே 75 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக அது யாருடைய மார்க்கு, இப்போ நான் எந்த டேபிள் அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன், அப்புறமா என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அது யாருடைய சேஞ்ச் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா வேர் கிளாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேர் கிளாஸ் ஒரு பர்டிகுலரான ஸ்பெசிஃபிக் டேட்டாவை மட்டும் எடுக்கிறதுக்காக நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வேர் இப்போ நான் இங்கே செட் மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். அது எல்லாருடைய மார்க்லையும் இம்பேக்ட் ஆகக்கூடாது, எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒருத்தருடைய டேட்டாவை மட்டும் தான் மாற்றணும் அப்படிங்கிறப்ப நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி அதை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே நான் நேமோ இல்லை ஏஜோ கொடுத்தேன் அப்படின்னா அந்த நேமில், ஏஜில், இல்லை சிட்டியில், டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டேட்டிவான டேட்டா இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வேர் கிளாஸில் ஒரு யூனிக்கான டேட்டா, அதாவது இப்போ உங்கள் ஐடிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூனிக்காக இருக்கும், ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஐடியா இருக்காது. அதே நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணுன்ற பேர் மேபி ரிப்பீட் ஆகலாம். இந்த டேபிளில் ரிப்பீட்டே வேல்யூ இல்லை, பட் மேபி ரிப்பீட் ஆகலாம். ஏஜ் ரிப்பீட்டடாக இருக்கலாம், அண்ட் சிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம். பட் இங்கே யூனிக்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ அதை தான் நம்ம ஒரு டேபிளுடைய ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போயுமே அப்டேட் பண்ணுறப்போ ஒரு ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்போ தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் நம்ம யாருக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சோமோ அவங்களோட வேல்யூ அப்டேட் ஆகும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வேர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் மார்க்ஸை மாற்றிருக்கேன். யாருக்கு மாற்றிருக்கேன் அப்படின்னா வேறு ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடி 1ல் இருக்கிற அருணுடைய மார்க்ஸ் 75 மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் எஸ்கியூவில் நம்ம அப்டேட் அப்படிங்கிற query யூஸ் பண்ணுவோம். இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் என்ட்ரி பண்ணுறீங்க, யாருடைய மார்க்காவது தப்பாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம அப்டேட் query யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டேபிளில் ஒரு காலமுடைய வேல்யூவை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்ததாக மோர் தென் 1 காலம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நான் செட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 75 கொடுத்தேன். இப்போ எனக்கு அதே ஐடியோட மார்க் வேறவா இருக்குது அப்படின்னா நான் ஒரு 80 கொடுத்துக்கிறேன். ஸோ 80 காமா எனக்கு வேறு என்ன மாற்றணும், வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்னா அதே ஐடி வேறு ஐடி ஈக்குவல் டு 1ல் எனக்கு மார்க்ஸும் செட் ஆகணும். அட் த சேம் டைம் நான் இங்கே டிபார்ட்மெண்ட்டை வேறவா மாற்றிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஏஎம்எல் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது இல்லையா, ஸோ நான் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை மாற்றிக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு என்னவா மாறணும்னா நான் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நான்
ஒரு சிங்கிள் குவரியில் நான் வந்து 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மார்க்ஸை மாற்றிருக்கேன், அடுத்ததாக டிபார்ட்மெண்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கேன். யாருடைய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வேறு ஐடி ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் எஸ்கியூஎல்ல அப்டேட் query யூஸ் ஆகும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மல்டிபிள் ரோஸை எப்படி வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மார்க்ஸ் வச்சு இப்போது எனக்கு ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் நான் எல்லாருக்குமே வந்து ஒரு மார்க்கை சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வெறும் ஐடி 1உடைய வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மோர் தென் 1 ரோவில் நான் வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, அந்த காலமுடைய டேட்டாவை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் +5. ஸோ இருக்கிற மார்க்ஸ் கூட ஒரு +5 மார்க்ஸ் ஆட் ஆக போகுது. யாருக்கெல்லாம்னா நான் செலக்ட் பண்ண போகிற வேல்யூஸில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடின்னு கொடுத்துக்கலாம். சாரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ், ஒரு கிரேஸ் மார்க்ஸ் மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒவ்வொருத்தருடைய ஐடியும் செலக்ட் பண்ணி என்னால் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் ஹோலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து +5 மார்க்ஸ் போகிறேன். இது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ரோஸை சிங்கிள் ஸ்டெச்சில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஐடி எனக்கு எத்தனை ஐடி இருக்குன்னா 3 ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருடைய மார்க்ஸுமே +5 நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் மார்க்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஸோ 85 and 95 + 100. ஸோ அண்ட் 100. ஸோ இப்படி தான் வந்து மல்டிபிள் ரோஸ் அண்ட் மல்டிபிள் காலம்ஸ் நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணணும்னா நம்ம வந்து அப்டேட்ன்ற query யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்டேட்டில். ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்க முடியாதுன்றதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.